குருப்பியோ நமஹா. சகல காரிய சித்தி பெற அபிராமி அந்தாதியின் இந்த 29வது பாடலை நாம் பாட வேண்டும். சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தையன்றே. இனி இதன் விளக்கத்தை பார்க்கலாம். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தி என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், அம்பாள் தந்த சித்திகளில் மனம் லயிக்காது அம்பாளையே உபயோகித்து வழிபடுங்கள் என பட்டர் கூறுகிறார். ஆகவே சித்தி வேறல்ல, சித்தி தரும் தெய்வம் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று பட்டர் சொல்கிறார். அம்பாள் சித்தி தரும் தெய்வம், சக்தி தழைக்கும் சிவம், சக்தியால் தழைக்கின்ற சிவம், சக்தியினால் சிவம் தழைக்கிறது, சிவத்தினால் சக்தி தழைக்கிறது.